இன்னைக்கு வீடியோல வந்து உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி டீடைல்டா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன, உமன் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, நீங்க இந்த உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் நீங்க என்னென்ன விஷயங்கள் முக்கியமா வந்து நீங்க கவனிக்கணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் இன்சூரன்ஸ் கம்பெனில நீங்க வந்து கேட்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். நம்மளோட என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் யூடியூப் சேனல் பொறுத்தளவுக்கு நிறைய இன்சூரன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடான வீடியோஸ், பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலரா நம்மளோட சேனல்ல நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்போம். நம்மளோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜென்ரலா உமனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் தான் வந்து உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல வந்து மென்டல் ஹெல்த் இல்னஸ், இந்த மெனோபாஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஒபிசிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸா இருக்கட்டும், ரீப்ரொடக்டிவ் இஷ்யூஸா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி அதுல வந்து அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு இன்சூரன்ஸ்ல வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் உமன் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து உமனுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி டிசைன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேற ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றதுலையும் பார்த்தீங்கன்னா எல்லா மேஜர் இல்னஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து ஓவராலா எல்லாருக்கும் வந்து ஒரு கவரேஜ் ஆகிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 lakhsக்கு நீங்க ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த 5 lakhs அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பொதுவா வந்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இருக்கும். வேற உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது யார் எந்த உமன் வந்து இந்த பாலிசி எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கவரேஜ் வந்து ஃபுல்லா கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் இருக்கு. பிளஸ் மோரார்லஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து ஒரே பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டாக்ஸ் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 80Tல வந்து நீங்க டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணிக்கலாம். இப்போ உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா செக்ஷன் 80Tல 50,000 வரைக்கும் உங்களோட பிரீமியம் வந்து நீங்க டாக்ஸ் டிடக்ஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பிரீமியம் பே பண்ணா உங்களுக்கு சப்போஸ் டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே செக்ஷன் 80Tல உங்களால கிளைம் பண்ண முடியும். இல்ல ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாலுமே வந்து செக்ஷன் 80Tல அந்த பிரீமியம் வந்து டாக்ஸ் டிடக்ஷனுக்கு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க வேணாலுமே எடுத்துக்கலாம். இப்போ எம்ப்ளாயர் கொடுக்கக்கூடிய இந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து கிடைக்கும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு 45 வயசுக்கு அப்புறம் ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நீங்க அந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படின்றது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ எங்கர் ஏஜ்ல நீங்க எடுக்கும்போது பிரீமியம் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டிசீஸ் எதுவுமே இருக்காது. வேறஸ் வந்து ஒரு 50 வயசுக்கு மேல போய் நம்ம ஒரு உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியா வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிளஸ் பிரீமியம் பாத்தீங்கன்னா ஏஜ் வைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஒரு 25 வயசுல வந்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பிரீமியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ் நீங்க கவர் பண்ற மாதிரியான கவரேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூ பார்ன் பேபி ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் பண்ற மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஃபெர்டிலிட்டி எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கவரேஜஸ் எல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பிளானா வந்து எடுத்துக்கலாம். இதுல என்னென்னலாம் கவரேஜ் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆறதுக்கு முன்னால இருக்கக்கூடிய சார்ஜஸ், ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சார்ஜஸ், அது போக பாத்தீங்கன்னா ஸ்கேன்ஸ், டாக்டர் ஃபீஸ், நர்சிங் ஃபீஸ், ஹோம் நர்சிங் நம்ம ஏதாவது எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்குரிய சார்ஜஸ், ஆம்புலன்ஸ் சார்ஜஸ், ஸோ டயக்னோஸ்டிக் சார்ஜஸ், லேப் சார்ஜஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ்ல நீங்க எடுத்துக்கலாம். மெடிக்கல் செக்அப் வந்து இதுல வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ கஸ்டமைஸ் பிளான் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஈவன் ஃபெர்டிலிட்டி எக்ஸ்பென்சஸ் கூட வந்து இதுல நீங்க கவர் பண்ணிக்கலாம். மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ் வந்து இதுல உங்களுக்கு கவரேஜ் வந்து கிடைக்கும். நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருக்கீங்களோ அதை பொறுத்து வந்து மெட்டர்னிட்டி கவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஆல்ரெடி மேரீடு, இப்போ நீங்க வந்து ஒரு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, பட் ஒரு 40 years ஆயிடுச்சு, நான் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியாக எனக்கு ஒன்று எடுக்கணும் அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவரேஜ் வந்து கிடைக்காது. வேற வந்து மற்ற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கவர் பண்ற மாதிரி பாலிசிஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதை பேசிக் பிளானா எடுக்கும்போது இதுல வந்து உங்களுக்கு இந்த அபார்ஷன் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து கவரேஜ் வந்து தர மாட்டாங்க, அதை எக்ஸ்க்ளூஷன்ல போடுவாங்க. அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து கவரேஜ் தர மாட்டாங்க. மெயினா வந்து நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில போய் வந்து ஒரு உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா சம் இன்சூர்ட் வந்து கண்டிப்பா நீங்க பாருங்க. உங்களோட ஏஜை பொறுத்து நீங்க எவ்வளவு சம் இன்சூர்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs தேவைப்படுதா, இல்ல 10 lakhs தேவைப்படுதா, அதுக்கு எவ்வளவு பிரீமியம் சார்ஜ் பண்றாங்க அப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணணும். அது போக வந்து ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியா நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க.
இப்போ ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் வந்து அதிகமா டைப் பண்ணிருக்கிற மாதிரியான இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்க சூஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் வந்து நீங்க கேஷ்லெஸ் அந்த மெடிக்கல் பெனிஃபிட் வந்து உங்களால அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட சிட்டில வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதிகமா வந்து எந்த கம்பெனி டைப் பண்ணிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு ஸோ அந்த கம்பெனியை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ கவரேஜஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க 2-3 கொட்டேஷன் வாங்கிட்டு எந்தெந்த கம்பெனிஸ்ல எப்படி கவரேஜ் வந்து கொடுக்குறாங்க, கவரேஜை பொறுத்து எவ்வளவு பிரீமியம் வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படின்றத வந்து நீங்க கம்பேர் பண்ணிட்டு நீங்க பாலிசி எடுக்கிறது வந்து ஒரு பெட்டர் ஐடியா. பிளஸ் நீங்க வந்து இப்ப ஏற்கனவே வந்து இப்ப உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னா நீங்க வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸா எடுத்துக்கிறதா வந்து ஒரு ஸ்மார்ட்டான விஷயமா இருக்கும். ஏன்னா ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் வந்து கிடைக்கும். ஸோ 10 lakhs எடுக்கிறீங்க அப்படின்னா 10 lakhs உரிய அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய 4 பேருமே வந்து அவைல் பண்ணிக்கலாம். இப்ப ஹஸ்பண்டுக்கு சஃபிஷியன்ட் கவரேஜ் இருக்கு அப்படின்னா நீங்க தனியா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்க வந்து உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து எடுத்துக்கலாம். வேற ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல குழந்தைங்களுக்கும் சேர்த்து அந்த பெனிஃபிட் வந்து கிடைக்குது. ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து பிளஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கு அப்படின்றதையும் பொறுத்து வந்து நீங்க பாலிசி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஏஜ் ஃபேக்டர் பிளஸ் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு பிரீமியம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்ப குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் இப்ப இண்டிவிஜுவலா நீங்க எடுக்கக்கூடிய உமன் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் ஒரு பெரிய இன்னொரு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து கோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, டிடெக்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப டிடெக்டபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ணும்போது அதுல வந்து இந்தந்த விஷயத்துக்குலாம் வந்து கிளைம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. ஸோ அதைத்தான் வந்து டிடெக்டபிள் சொல்லுவாங்க. குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து டிடெக்டபிள்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து வெயிட்டிங் பீரியடே கிடையாது. இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணதுல இருந்தே வந்து அந்த குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்களை வந்து அந்த கம்பெனி ஹெச்ஆர் வந்து சேர்த்துருவாங்க. வேற நீங்க இண்டிவிஜுவலா வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசியோ இல்ல ஒரு உமன் ஹெல்த் இன்சூரன்ஸோ நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு 30 days வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அது போக ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 2 வருஷமோ 3 வருஷமோ நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் வந்து கிளைம் பண்ண முடியும். வேற வந்து குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம வந்து அந்த கம்பெனில ஜாயின் பண்ணோடனே நமக்கு கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதனாலதான் வந்து அவங்க டிடெக்டபிள் அப்படின்றத வந்து அதிகமா வச்சிருப்பாங்க. ஒரு சில விஷயங்களுக்கு நாங்க இந்த இதுக்கெல்லாம் கவரேஜ் வந்து தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. பிளஸ் கோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. கோ பேமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 lakh நீங்க கிளைம் பண்றீங்கன்னா இப்போ 90% இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கொடுப்பாங்க, 10% வந்து நீங்க வந்து கையில இருந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10% தான் வந்து கோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற நீங்க வந்து அது கோ பேமெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு இப்ப 10%, 20%, 30% கோ பேமெண்ட் வந்து வச்சிருப்பாங்க. வேற நீங்க இண்டிவிஜுவலா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 0 கோ பேமெண்ட்ல உங்களால வந்து எடுக்க முடியும். ஸோ கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க போய் வந்து ஜஸ்ட் உங்களோட கார்டை கொடுத்து நீங்க அட்மிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பாலிசியில நீங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெனிஃபிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க ரூம் வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். பிளஸ் எதுக்கெல்லாம் நீங்க கிளைம் பண்ணணும் கிளைம் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். பாலிசி எடுக்கும் போதே உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றத சொல்லிடுங்க. அதே மாதிரி பாலிசி எடுத்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்ட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கா, என்னென்ன கவரேஜஸ் எல்லாம் இருக்கு, சப்போஸ் ஏதாவது எக்ஸ்க்ளூஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்க படிச்சு வந்து தெரிஞ்சுக்குங்க. 15 days பாத்தீங்கன்னா ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. இப்ப உங்களுக்கு பாலிசி வந்து நீங்க சொன்ன மாதிரி பாலிசியில வந்து போடல, இல்ல நீங்க கேட்ட மாதிரி பாலிசியில கவரேஜ் வந்து கொடுக்கல அப்படின்னா 15 daysக்குள்ள அந்த பாலிசியை வந்து நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கோ இல்ல வந்து கேன்சல் பண்றதுக்கோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்றதையும் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க. ஸோ நீங்க பாலிசி எடுக்கும் போதே கரெக்டா வந்து உங்களுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் சொன்ன இந்த பேசிக் டீடைல்ஸ் நீங்க வந்து ஒரு உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். உங்களுக்கு உமன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் இல்ல வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் இல்ல குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க எந்த இன்சூரன்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்ல more than 20 to 25 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் எல்லா இன்சூரன்ஸுமே நாங்க வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு 2-3 கம்பெனியோட கொட்டேஷன் தேவைப்பட்டா கூட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தர முடியும். பிளஸ் வந்து நீங்க கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்ற சப்போர்ட், பிளஸ் வந்து நீங்க கிளைம் பண்ணும்போது எப்படி
எப்படி கிளைம் பண்ணணும், நீங்க வந்து எப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க எப்படி ரெடி பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்ல நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை இன்சூரன்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட மெயில் ஐடியும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது ரிலேட்டட் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எனக்கு தனியா ஒரு மெயில் கூட அனுப்புங்க. நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ஃபினான்ஸுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்பா இருக்கும். உங்களோட மணியை வந்து எஃபெக்டிவா எப்படி நீங்க மேனேஜ் பண்ணணும், எப்படி எஃபெக்டிவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி எஃபெக்டிவா இன்சூரன்ஸ் எப்படி நீங்க வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் சேனல்ல நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா, பிசினஸ் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா, ஏஐ ரிலேட்டடா, மிஷின் லேர்னிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து அந்த சேனல்ல நான் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த சேனலோட லிங்கையும் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த சேனலை நீங்க கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் வீடியோஸ்ல உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்றேன். பை ஃப்ரம் என்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ். தேங்க்யூ.